சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம். ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம். ஜகத் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுட உயிரடைந்தோங்க. தரணியில் மனுட உயிரடைந்தோங்க. தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும். அரிய சித்தே சதா நமஸ்காரம். அரிய சித்தே சதா நமஸ்காரம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நாளுக்காக திருமறை வசனம் பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எதை தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், புகழை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், பதவியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். மனித இந்த தேடுதலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆனால் எதை தேடுவது, எப்படி தேடுவது, ஏன் தேடுவது என்று சொல்லி நம்ம அதை சிந்திக்க நாம் மறுத்துவிடுகின்றோம். வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவதாக நாம் ஆண்டவரை தேடும்படியாக அழைக்கப்படுகின்றோம். இப்படி ஆண்டவரை தேடுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? மிக உன்னதமான ஆசீர்வாதம். இன்றைக்கு மனிதன் அதெல்லாற்றை விட்டுவிட்டு தனக்கு தேவையான காரியங்களுக்காக அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். தனக்கு இல்லாத இடத்துல தனக்கு தேவையானவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றான். அல்லது வேறு சொல்லப்போனால் இந்த உலகத்தில் காணப்படுகிறதான அழிந்து போகிற காரியங்களை குறித்து அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். இங்கே ஆண்டவர் சொல்கின்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். தேடும் பொழுது, முதலாவதாக ஆண்டவர் ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? உன்னதமான மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சொன்னால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்படுகின்றோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நாம் இங்கே கேட்டு அதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உண்மையாகவே நாம் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். இப்படி முதலாவதாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்படுகின்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடினவர்கள் ஒரு நாளும் கெட்டுப்போனதில்லை, ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை, அனாதைகளாக ஆக்கப்பட்டதில்லை. மாறாக இந்த உலகத்தை தேடினவர்கள்,
உலகத்தினுடைய அநீதிகள், உலக சம்பாத்தியங்கள் இவர்களை தேடுபவர்கள் அழிந்து போனதை பார்க்கின்றோம். நாளிலே எதை தேடுகின்றோம் பார்க்கின்ற தேவனுடைய ராஜ்யம், ஹூ இஸ் அவர் மாஸ்டர், நம்முடைய எஜமானன் யார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை பார்க்கின்றோம். இந்த சிலர் தங்களுடைய உலகத்தை குறித்ததான பார்க்கும் பொழுது இந்த உலகம் அவங்களுக்கு எஜமானனாக அது காண்பிக்கப்படுகிறது. ஒன்று உலகத்தை நாம் பின்பற்ற வேண்டும் அல்லது கடவுளை பின்பற்ற வேண்டும் சொல்லி நமக்கு திருமறை தெளிவாக சொல்லுகிறது. இதில் பொதுவானது என்று சொல்லி சொல்லிவிட முடியாது. இன் திஸ் கான்டெக்ஸ்ட் தெர் இஸ் நோ நியூட்ரல். இதில் சமம் என்று சொல்லி சொல்லிவிட முடியாது, நான் பொதுவாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட முடியாது. ஒன்று ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அல்லது உலகத்தை பின்பற்ற வேண்டும். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறதனுடைய முக்கிய பொருளாகும். இந்த உலகமானது அழிந்து போகின்ற உலகம், உலகம் அழியும். ஆக அது அழிந்து போகின்ற இந்த உலகத்தின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவோம் என்று சொன்னால் நாம் அழிந்து விடுவோம். அழியாத நித்தியமான அந்த வாடாத அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவருக்காக நாம் அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். சில மனிதனுடைய வாழ்க்கையில் பலவான போராட்டங்கள், குழப்பங்கள், சமாதான குறைவுகள் எல்லாம் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்திற்கு தங்களை விற்று போட்டபடினாலே, உலகத்தோடு தங்களை ஒட்டி கொண்டபடினாலே, உலகத்தின் காரியங்களுக்கு தாங்கள் கீழ்ப்படுத்தபடினாலே மன அமைதியற்று சமாதானமற்று அங்கே குழப்பத்தை ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை இந்த ஆண்டவருக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ அவருடைய வாழ்வு சிறப்பாக அமைந்ததாக நாம் பார்க்கின்றோம். வரலாற்றிலே அநேகரை குறித்து சொல்ல முடியும். எத்தனையோ தீர்க்கதரிசிகள், எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்கள் வாழ்வை ஆண்டவருக்கு சொல்லி அர்ப்பணித்தார்கள். அந்த வாழ்க்கையில் சிறப்புள்ள வாழ்க்கையாக அவர் காணப்பட்டது. இந்தியாவிற்கு வந்த எத்தனையோ மிஷனரிமார்கள், சொல்லப்போனால் இந்த கல்லூரியில் பார்க்கின்ற பிஷப் கிவர் கல்லூரி சொல்ல அழகாக அழைக்கப்படுகிற இந்த கல்லூரி பெயரை தாங்கிய அருமையான ஒரு மிஷனரி, ஹீபர் சொல்லக்கூடிய ஒரு மிஷனரி தான் வந்தார். இந்தியாவிற்கு வந்தார், ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்தார். அப்போது விளைவு என்ன? இன்றைக்கும் அவர் மரித்தும் என்று பேசிக்கொண்டிருக்கிற வேதம் சொல்ல வண்ணமாக இன்றைக்கும் ஹீபரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவருக்குன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தார். விளைவு என்ன? மிகப்பெரிய ஒரு கல்லூரி பார்க்கின்றோம். அன்புக்குரிய இந்த அருமையான காலை வேளையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். யாருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றோம்? அழிந்து போகின்ற உலகத்திற்கா அல்லது நித்தியமான ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்க போகின்றோமா? முடிவு செய்வது நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The power of choice God has given us. தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர்கள் சொல்லி நம்மை அர்ப்பணிப்போம். தேவனை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையில் திருமறை தானிக்கு மரியாதை கொடுத்து வாய்ப்பு கல்வி சொத்துகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே உம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை உடைய நீதியும் தேடுங்கள் சர்வனமாய் முதலாவது நாங்கள் உண்மை தேடுகிறோம். ஆண்டவரே, உம்மத்தை சமுத்திர எங்களை தாழ்மையாக நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இந்த நாளின் பணிகளை முன்பதாக உம்முடைய கரங்களை நாங்கள் அர்ப்பணிக்கும். ஆண்டவரே, கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் தேவையான ஞானவர்களை தாரும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமென்.